அனைவருக்கும் வணக்கம். ரோண்டா பைர்ன் எழுதின மாயாஜாலம் புக்கு. 5வது நாள் மாயாஜால பயிற்சி. மாயாஜாலமான பணம். நன்றியுணர்வு என்பது செல்வச் செழிப்பு, குறை கூறுதல் என்பது ஏழ்மை. இது ஒரு கிறிஸ்தவ ஸ்தோத்திர பாடல். உங்கள் வாழ்க்கையில் பணப்பற்றாக்குறை இருக்கிறது, பணத்தை பற்றி கவலைப்படுறது, பொறாமப்படுறது, ஏமாற்றமாக உணர்றது, சந்தேகப்படுறது, பயப்படுறது, இந்த மாதிரி உணர்வுகள் எல்லாமே அதிகமான பணத்தை உங்ககிட்ட எப்போவுமே கொண்டு வந்து சேர்க்காது. ஏன்னா அந்த உணர்வுகள் எல்லாமே உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற பணத்துக்காக நீங்கள் நன்றி உணர்வாக இல்லாமல் இருக்கிறது தான். பணத்தை பற்றி குறை சொல்கிறது, விவாதிக்கிறது, விரக்தி அடைகிறது, ஏதாவது ஒரு விலையை பற்றி, அதாவது காஸ்ட்லி, சீப்பு அப்படின்னு விமர்சிக்கிறது, பணத்தை வச்சு மற்றவங்களை எடை போடுறது, இது எல்லாமே உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் பணம் வரவே வராது. இருக்கும் நிலையும் மோசமாகத்தான் போகும். உங்கள் வாழ்க்கையில் பணம் மாயாஜாலமாக கூடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை உங்கள் மனசிலிருந்து தூக்கி எறிஞ்சிட்டு அதுக்கு பதிலாக உங்ககிட்ட இப்போ இருக்கிற பணத்துக்கு நன்றி உணர்வாக இருங்க. யாரிடம் நன்றி உணர்வு இருக்கிறதோ, அதாவது பணம் குறித்த நன்றி உணர்வு இருக்கிறதோ அவருக்கு அதிகமாக கொடுக்கப்படும், அவருக்கு அபரிமிதம் உண்டாகும். யாரிடம் நன்றி உணர்வு இல்லையோ, அதாவது பணம் குறித்த நன்றி உணர்வு இல்லையோ அவர் வசம் ஏற்கனவே உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். உங்ககிட்ட பணம் குறைவாக இருக்கும்போது பணத்துக்காக நன்றியுணர்வோடு இருப்பது ரொம்பவுமே சவாலான விஷயம். ஆனால் அப்படி குறைவான பணத்துக்கும் நன்றி சொல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே மாறாது. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பணம் என்பது எல்லாருக்குமே சிக்கலான விஷயந்தான். அதுவும் பணம் குறைவாக இருக்கும்போது தான் அதிகமாக தெரியும். அதனால் நான் சொல்கிற இந்த மாயாஜால பயிற்சியை செய்யுங்க. பணம்னு எந்த நேரமும் ஓடிக்கிட்டே இருக்காதீங்க. கொஞ்சம் ஆற அமர்ந்து ஒரு சில நிமிடங்களை உங்களுக்காக எடுத்துக்கோங்க. உங்களோட குழந்தை பருவத்தை பற்றி நினச்சி பாருங்கள். அந்த பருவத்தில் உங்ககிட்ட பணம் இருந்துச்சா? உங்கள் கையில் பணம் இல்லாமலே உங்களுக்கு தேவையானது கிடைச்சதில்ல? அதை கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்த்துட்டு அது குறித்து நன்றி உணர்வோட நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை உங்கள் இதயபூர்வமாக சொல்லுங்கள். சின்ன வயசுலேருந்து பசிக்குதுன்னு தெரிஞ்சதுமே உங்கள் பிளேட்டுக்கு சாப்பாடு வந்துச்சா? நீங்கள் குடியிருக்க வீடு இருந்துச்சா? நீங்களாகவா பணம் கொடுத்து ஸ்கூலு, காலேஜ் படிப்பெல்லாம் படிச்சிங்க? சரி, ஸ்கூலுக்கு எப்படி போனீங்க? படிக்கிறதுக்கு தேவையான புக்ஸு, நோட்டு, பென்சில், பேனா, இந்த மாதிரி எல்லா பொருட்களும் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? நீங்கள் குழந்தையாக இருந்தபோது விடுமுறை லீவுக்கு எங்கேயாவது போயிருப்பீங்கள்ல? உங்களோட பிறந்தநாள் பரிசுகள் எப்படி கிடைச்சது? உங்களோட விளையாட்டு பொருட்கள், உங்களோட குட்டி சைக்கிள் இருந்துச்சுல? நீங்கள் வளர வளர உங்களுக்கு ட்ரெஸ் கிடச்சிச்சுல? சினிமா பார்த்துருக்கீங்க, சுகமில்லாமல் இருக்கும்போது டாக்டர்கிட்ட போயிருக்கீங்க, காரில் போயிருக்கீங்க, டிவி பார்த்துருக்கீங்க, ஃபோனில் பேசியிருக்கீங்க, விளக்கு வெளிச்சத்தில் இருந்திருக்கீங்க, கரண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கீங்க, தண்ணீரை யூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி எல்லா பொருட்களுக்கும் பணம் தேவை. இது எல்லாமே உங்களுக்கு எப்படி கிடைச்சது? நீங்கள் எந்த செலவும் செய்யாமலே தானாக உங்களுக்கு கிடைச்சிது. இதை குறித்து என்னைக்காவது நன்றி உணர்வோட நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? இன்றைக்கி நீங்கள் நன்றி சொல்லுங்கள். எதிர்காலத்தில் உங்கள் பணம் மாயாஜாலமாக அதிகரிக்கும். இதுதான் பிரபஞ்ச விதி. நீங்கள் இப்போது ஒரு 100 ரூபாய் நோட்டோ இல்லைன்னா ஒரு 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, 200, 500 இப்படி எந்த நோட்டாக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பரில் இந்த மாதிரி எழுதுங்க. என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்டு வந்துள்ள அனைத்து பணத்திற்கும் நன்றி அப்படின்னு எழுதி நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற ரூபாய் நோட்டில் செல்லோடேப் போட்டு ஒட்டிருங்க. இந்த நோட்டை உங்கள் பர்ஸில் இல்லைன்னா பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. குறைந்தபட்சம் காலையில் ஒரு தடவை, மதியம் ஒரு தடவை, இரவு ஒரு தடவை நீங்கள் பர்ஸில் வச்சுருக்கிற ரூபா நோட்டை வெளியே எடுத்து அதை உங்கள் கையில் வச்சு அதில் எழுதியிருக்கிறத நன்றி உணர்வோடு படித்து உண்மையிலேயே உணருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக உணர்ந்து நன்றி உணர்வோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அதிக வேகமாக உங்களுக்கு பணத்தை பெறுவதற்கான சூழல் கிடைக்கும். இந்த பயிற்சியை ஒரு நாளில் 3 தடவை மட்டும் கிடையாது, எத்தனை தடவை வேண்டும்னாலும் செய்யலாம். உடனே பணம் கூடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு பணத்தை பெறுவதற்கான சூழல் உருவாகும். எதிர்பாராத ரொக்கம் இல்லைன்னா செக்கு இந்த மாதிரி கிடைக்கும்.
இல்லைன்னா தள்ளுபடி விலையில் பொருட்கள் கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் எந்த செலவும் செய்யாமல் உங்களுக்கு நிறைய பொருட்கள் கிடைக்கும். இந்த நோட்டை அடிக்கடி பார்க்கும் இடத்துல வச்சுருங்க. எடுத்து எடுத்து பார்த்து நன்றி சொல்லிக்கிட்டே வாங்க. மாயாஜாலமாக உங்கள் வாழ்விற்குள் அபரிமிதமான பணம் கிடைக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் பணம் கொடுத்தாலும் வாங்கினாலும் பணத்தை வச்சு குறை சொல்லாதீங்க. எண்ணத்தாலோ செயலாலோ வார்த்தையாலோ ஒருபோதும் குறை சொல்லாதீங்க. குறை சொல்கிறதுனா என்னென்னா, என்கிட்ட பணம் இல்லை, எனக்கு மட்டும் பணம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லாதீங்க. ₹1 பணம் கூடயுமா இல்லாமல் இருப்பீங்க? இருக்கும் ₹1 நன்றி சொல்லுங்கள். ஒரே ஒரு தடவை குறை சொன்னாலும் பணம் உங்ககிட்ட பாய்ந்து வருவதற்கான வேகத்தை குறைச்சிரும். இல்லைனா பணம் வருவதை ஒட்டு மொத்தமாக நிறுத்திடும். இன்னையிலிருந்து நீங்கள் எப்பெல்லாம் பணத்தை பெறுகிறீங்களோ, அதாவது சம்பளமாக இருந்தாலும் சரி, யாராவது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணமாக இருந்தாலும் சரி, ஏதாவது பொருளாக இருந்தாலும் சரி, நீங்கள் நன்றியுணர்வோடு இருப்பேன்னு உங்களுக்குள்ள வாக்குறுதி கொடுத்துக்கோங்க. அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பணம் அபரிமிதமாக உங்களுக்கு தேவைக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போது நோட்டை எடுத்துக்கோங்க. பணத்தை பற்றி 10 ஆசீர்வாதங்களை எழுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கிடைச்ச பணம் ஒவ்வொரு பொருளும் வாங்கியிருப்பீங்க. இப்படி 10 விஷயங்களை எழுதுங்க. என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்டு வந்துள்ள அனைத்து பணத்திற்கும் நன்றினும் எழுதுங்க. ஒவ்வொரு நாளும் இரவு படுக்க போகிறதற்கு முன்னால் காலையில் எழுந்ததும் நோட்டை எடுத்து நீங்கள் எழுதியதை வாசிங்க. கடைசியில் நன்றி 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 என்ற மாயாஜால வார்த்தையை சொல்லுங்கள். அடுத்து 6வது நாள் பயிற்சியை அடுத்த வீடியோவில் காணலாம். நன்றி, வணக்கம்.